எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஎஸ் கீதா, விஎஸ்ஜி தமிழ் சேனல். சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஎஸ் கீதா பேசுகிறேன். அன்பே பலம், மனிதமே துணை. அவளும் கவிதையும் 3 பாகம் 6 நம்ம கேட்டோம். அந்த மாதிரி நரேந்திரனுக்கு பேரெல்லாம் சூட்டினாங்க, சந்தன மாலையெல்லாம் போட்டு எல்லோரும் பாராட்டு விழாவெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடத்தி ஊருக்கு எல்லாம் வந்தவங்களுக்கெல்லாம் அவங்கவுங்களுக்கு சொந்தமாக வீடு, இடம், தொழிலெல்லாம் கொடுத்து சிட்டி ஆக்கிறதா எல்லாம் ரெடியாக இருக்குது. இதுக்கப்புறம் நீ பாகம் 7 என்ன ஆகுது அப்படிங்கிறத நாம் கேட்போம். உங்களோடு சேர்ந்து நானும் கேட்கிறேன். நன்றி. நரேந்திரன் வீட்டில் நரேந்திரன் அவங்க அப்பா, சகுந்தலை அவங்க அப்பா, சகுந்தலை அவங்க அம்மா, அவங்க பாட்டியெல்லாம் வந்திருக்காங்க. அவங்க கூட எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அப்பா எல்லாம் சொந்தமெல்லாம் அப்படியே ஒரு வழியாக செட்டில் ஆகிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு அந்த அம்மா கேட்க, அதுக்கு நரேந்திரன் அப்பா அதெல்லாம் பயங்கரமாக ஓடிருச்சு 5 நாளில், ஒரு வாரத்தில் அப்படின்னு சொல்ல, சரி சரி நரேந்திரன் எப்படி இருக்கான்? ஏதோ பெரும் பாராட்டு விழா விருதெல்லாம் நான் கொடுத்தாங்களாம். எங்களுக்கெல்லாம் பார்க்க கொடுத்து வைக்காமல் போயிடுச்சு. தெரிஞ்சிருந்தா நான் இருந்திருப்பேன், ஊருக்கு போயிருந்திருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்ல, அதனால் என்ன இருக்கட்டும், பரவாயில்ல, வாங்க உள்ள அப்படின்னு கூப்பிட, ஏதோ சந்தன மாலையெல்லாம் கொடுத்துருக்காங்களாம். முதல்ல நான் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, அப்படி தாங்க எல்லாரும் வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு நரேந்திர அப்பா சொல்ல, அதுக்கப்புறம் சகுந்தலை அவங்க அப்பா, அம்மா டாக்டர் வந்திருக்காங்களாம், கேள்விப்பட்டோம், அதுதான் உடனே கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு கொஞ்சம் பதட்டமாக சொல்ல, அதுக்கு அங்காளம்மா, நீங்கள் பதட்டப்படுற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு வாரம் சாப்பிடாம சரியாக தூங்காமல் இருந்தது தான், சும்மா ஒரு செக்கப் பண்ணிக்கலான்னு தான் வர சொல்லியிருக்கிறோம், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல, அப்படியா, சரி சரி நரேந்திரன் இங்கே உள்ளதான் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, சரி சரி அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க, சகுந்தலை உள்ளே போக மருத்துவர் நரேந்திரனுக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்க, அவர்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, அப்போ நரேந்திரன் சகுந்தலை வந்து நிற்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறான். சகுந்தலை தாத்தாவையும் சான்றுவை மட்டும் பார்த்துக்கிட்டு நிற்கிறா, எதுவும் பேசாம. சான்று, தாத்தா உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? அன்னைக்கு நம்மெல்லாம் இருந்தப்போ பார்க்கில் பார்த்தது, படிக்கும்போது அப்படின்னு சொல்ல, என்னப்பா என்ன நடந்துட்டுருக்கு, நீ என்ன எவ்வளோ உற்சாகமாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு தாத்தா கேட்க, அதனால் என்ன தாத்தா, சாதாரண வைத்தியம் தானே, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைல்ல. என்ன பெரிய விஷயம் இல்லையா? ஒரு வாரம் ஒரு மனுஷன் சாப்பிடாம தூங்காமல் இருந்திருக்காரு, இதெல்லாம் ஒரு விஷயமா? நாடகத்துக்காக அவர் 15 நாள் தூங்காமையெல்லாம் இருந்திருக்கிறாரு. 1 மாதம் நாடகமெல்லாம் கண்டினியூஸாக வரும். அப்பெல்லாம் எப்படி இருப்பார் மனுஷன் தெரியுங்களா? கூடவே இருக்கிற எனக்கு தானே தெரியும். 1 வாரத்துக்கு போய் நீங்கள் இவ்வளோதான் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல, தாத்தா எதுவும் பேச முடியாமல் வாயடைச்சு நிற்க, அப்புறம் தாத்தா என்ன விஷயமா இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க? இங்கெல்லாம் நீங்கள் வந்ததே இல்லை அப்படின்னு சொல்ல, சான்று ஏன் என்னை வாரி விடுற அப்படின்னு சொல்ல, சாச்சா இல்லை தாத்தா, ஒரு விளையாட்டு தான் அப்படின்னு சொல்ல, நல்லா விளையாண்டப்போ. ஆமாம், என்ன சொல்கிறாரு? யாரு? மருத்துவர் தான், டாக்டரு. ஒன்றும் இல்லை, வழக்கம் போல் சொல்கிறதான் தாத்தா. அப்புறம் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்க, சகுந்தலையும் எதுவும் பேசாமையே இருக்க. மருத்துவர், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்,
அவர் கொஞ்சம் நல்லா தூங்கி எந்திரிச்சாருன்னா போதும். ஆனால் ஒரு 2-3 நாளைக்கு சுடு தண்ணி தான் குடிக்கணும். ரொம்ப சூடாகவும் குடிக்கக்கூடாது, ரொம்ப கூழ்ந்த தண்ணியும் குடிக்கக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்ல மாத்திரை எழுதி கொடுத்துருக்கேன். அது ஒரு 3 மாத்திரை சாப்பிட்டா போதும். அவர் எந்திரிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகலாம், இல்லை 1.5 நாள் ஆகலாம், ஒரு ராத்திரி ஒரு பகலும் ஆகலாம். யாரும் எழுப்ப வேண்டாம், எந்த தொந்தரவு பண்ண வேண்டாம், அவரே எந்திரிச்சிருப்பார். எந்திரிச்சோன்னே சுடு தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் தாத்தாவும் எல்லாரும் அங்கேயே இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நரேந்திரா, என்ன மாலையை எல்லாரும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க, கேள்விப்பட்டேன், அதான் நானும் பார்க்க வந்தேன். எப்படி இருக்கு பாரு மாலை. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்க. அதுக்கப்புறம் சான்று, அண்ணா இங்கிருந்தா மாலையை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு உங்களையும் பார்க்க வரேன்னு நிறையா பேர் வந்துட்டே இருப்பாங்க. உங்களால் சரியாக சாப்பிடவும் முடியாது, தூங்க முடியாது, வாங்க நம்ம அங்கே அப்பா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல சரின்னு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க நரேந்திரனை கூட்டிட்டு. வாமா சகுந்தலை, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எவ்வளோ நாளாச்சு நீ இங்கே வந்து? இப்போ தான் எங்களை எல்லாம் கண்ணு தெரியுதா உனக்கு? இல்லை எங்கள் வீட்டு முகவரி தான் உனக்கு தெரியலையா அப்படின்னு கொஞ்சம் கிண்டலாகவும் நக்கலாகவும் கேட்க சகுந்தலை, என்னம்மா அப்படின்னு சொல்ல, சகுந்தலை உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ சின்ன வயசாக இருக்கும்போது வந்தல்ல, அப்போ இங்கே கரண்ட் இல்லைன்னு நம்மெல்லாம் மொட்டை மாடியில் நல்லா சோறு சாப்பிட்டோம், ஞாபகம் இருக்கா? கதையெல்லாம் பேசினோம். நம்ம நரேந்திரன் கூட உனக்காக ஒரு பாட்டு எழுதி பாடினால அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா, அதெல்லாம் மறக்க முடியாத நினைவுகள் தான். ஆனால் எங்களையெல்லாம் தான் நீ மறந்துட்ட. அப்பா அப்பான்னு அப்பா பிள்ளையாவே இருந்துட்டு எங்களை கூட பார்க்க வரல. நரேந்திரன் தான் உங்கள் அப்பா பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க, எங்கள் கூடயுமா பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு சகுந்தலை, அம்மா என்னம்மா இவ்வளோ நாள் கழித்து வந்திருக்கேன், என்ன இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல, சரி சரி அழுதுறாத, பாபா நம்ம மொட்டை மாடிக்கு போய் நிறையா கதையை பேசலான்னு. இல்லைம்மா அப்போ கொஞ்சம் நேரம் கழித்து போகலாம். அப்படியா, சரி சரின்னு ஆபீஸரின் இளைய மகள் சகுந்தலை கிட்ட பேசுகிறா. நீங்கள் இங்கே தான் அண்ணியாக வருவீங்கன்னு நாங்கள் எவ்வளோ ஆசையாக இருந்தோம். அதோ அங்கே நிற்கிறாரு, அவரு தான் மாப்பிள்ளையா, கேள்விப்பட்டோம். அவரும் எனக்கு அண்ணா தான், இருந்தாலும் எங்கள் அண்ணன் நரேந்திர அண்ணன் மாதிரி வராதில்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஆபீஸர் அவங்க மனைவி, ஏய் சும்மாரு, எந்த நேரத்தில் என்ன பேசணும்னு உனக்கு தெரியாது அப்படின்னு கொஞ்சம் திட்ட அதட்ட. அதுக்கு போமா, உனக்கு என்ன தெரியும், நான் அண்ணியாக வருவாங்கன்னு எவ்வளோ ஆசையாக இருந்தேன், என் கனவெல்லாம் போச்சு. நான் என்னென்னவெல்லாம் யோசித்து என்னென்ன கிஃப்டெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் தெரியுமா? என்ன பரிசு வாங்கி வச்சுருக்கியா? அதை நீங்கள் எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணியிருந்தா தான் நான் கொடுத்துருந்துருப்பேன், இப்போ கிடையாது போங்க அப்படின்னு சொல்ல, சேச்சா என்ன நீ இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சகுந்தலை சொல்ல, அவங்க 3 பேரும் அவங்க பேசிக்கிட்டு இருக்க. அப்போ இங்கே ஆபீஸரு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ரொம்ப நாள் கழித்து இங்கே வந்திருக்கீங்க, இங்கெல்லாம் நீங்கள் வந்ததே இல்லை, நரேந்திரனை பார்க்க வந்தீங்களா அப்படின்னு கேட்க, நாங்கள் இங்கே பார்க்க வந்தோம், நாங்கள் தானே கூட்டிகிட்டே வந்தோம் அப்படின்னு சகுந்தலை அவங்க அப்பா சொல்ல, அதுக்கு ஆபீஸர் அப்பா, பிள்ளைக்கு கல்யாணம் பேசியிருக்கீங்களா? சான்று தான் மாப்பிள்ளையா, நாங்கள்லாம் ரொம்ப ஏமாந்துட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்ல, நீங்களும் நானும் சம்மந்தி ஆகணும்னு நினச்சோம், பரவாயில்ல இதுவும் எங்களுக்கு ஒரு பையன் மாதிரி தான் அப்படின்னு சொல்ல, இல்லைங்க அடுத்த வாரத்தில் வந்து தேதி குறிக்கிறதா இருக்கிறோம், நிச்சயதார்த்தம் கல்யாணத்துக்கு முந்தின நாள் அப்படின்னு சொல்ல, சரி சரிங்க இன்னும் இவங்க பேசிக்கிட்டு இருக்க. நரேந்திரன் படுத்துட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்க, ரொம்ப தீவிரமாக ஏதோ சிந்திச்சுக்கிட்டு இருக்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் VS கீதா பேசுகிறேன். அன்பே பணம் மனிதனை துணை, அவளும் கவிதையின் திரை பாகம் 8 நாம் கேட்போம். நன்றி.